விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதை உடைத்த அவமானங்களும் அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமா உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். சமூகத்தில் கௌரவமாகவும் யாருக்கும் துரோகம் நினைக்காமலும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் உங்களுக்கு உங்களின் 10ஆம் இடமாகிய கீர்த்தி அந்தஸ்து ஸ்தானத்தில் ராகுவோ அல்லது அசுப கிரகங்களோ அமரும் பொழுது நீங்கள் செய்யாத தவறுக்கு அவமானப்பட நேரிடக்கூடிய நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டு அது தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இந்த நிலைமைகளும் இந்த சூழ்நிலைகளும் ஏற்பட்டது என்று நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வாழும் இடத்திலோ உங்கள் மீது அநியாயமாக பழி சுமத்தப்பட்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. அதனை எப்படி என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக்கொண்டு உங்கள் மீதையே தவறையும் உங்கள் மீதையே ஒரு பழியையும் நீங்கள் சுமத்தி கொண்ட நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளவோ விலக்கியும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் அந்த பொய் பிரசாரங்களை நம்பி உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்த பொழுது உங்களின் நெஞ்சங்கள் துடித்த துடிப்பு ஏராளமாக இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். அதை உங்களுடைய வாழ்நாளில் ஒருபோதும் உங்களால மறக்கவே முடியாதுங்க. நான் செய்யாத பொய்க்கு என் மீது தவறுகள் சுமத்தப்பட்டு பொய்யான ஒரு வதந்திகளையும் என் மீது பரப்பப்பட்டு தேவையில்லாத ஒரு மனக்காயத்தை என் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விட்டாங்க என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இத்தனை நாட்களும் ஓடிக்கொண்டு அது தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த உலகத்தில் நேர்மையாக இருப்பதற்கு இதுதான் பரிசா என்று நீங்கள் கதறி அழுது இறைவனிடம் முறையிட்ட நாட்கள் பலவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த அவமானங்கள் உங்களை மன ரீதியாக உடைத்து போட்டாலும் உங்களை இன்னும் உறுதியானவராக மாற்றிய அக்னி பரீட்சைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் தயார் செய்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையவை தலைகீழாக மாற்றிய சம்பவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிகழ்ந்தது. ராசிக்கு 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். இந்த மறைவிட கிரகங்களின் தசாபுத்திகள் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத சில சம்பவங்கள் நடந்து உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அது தலைகீழாக மாற்றி போட்ட நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. திடீரென வந்த விபத்துக்கள், எதிர்பாராத தொழில் முடக்கங்கள் அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு உறவின் பிரிவு என ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியான ஒரு நதியோட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கும். நிம்மதியாக நதி போல ஓடிக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெயில் போல சூரியனானது வந்து அந்த நதியை வற்றி இருக்கும் அல்லவோ அது போலத்தான் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்த சந்தோஷங்களையும் சில தேவையில்லாத சில முடிவுகளாலும் தேவையில்லாத சில நபர்களாலும் உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கும். எல்லாம் நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறது, திடீரென்று ஏன் இந்த சோதனை என்று நீங்கள் தலையில் கை வைத்து உட்காரும் அளவுக்கு உங்களின் வாழ்க்கை ஒரே நாளில் மாறிப்போனது. அந்த சம்பவங்கள் உங்களின் தைரியத்தை உலுக்கி உங்களை மனரீதியாக பலவீனமாக்கிய கிரகங்களின் கடுமையான சோதனை காலம் என்பதை இந்த ஒரு நேரத்துல நீங்க நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த விதமான செயல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மற்ற ராசிகளுடன் உங்களை எப்பொழுதுமே ஒப்பிட முடியாதுங்க. நீங்கள் எப்பொழுதுமே ஒரு சாதாரண பாதையில் போகக்கூடிய ஒரு மனிதர்கள் கிடையாது, மாற்றங்களை தேடி போகக்கூடிய ஒரு மனிதர்கள். ஏனென்றால் உங்களின் வாழ்க்கை எப்போதும் சவால் நிறைந்ததாக இருந்ததால் உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் கேது போன்ற ஆழமான கிரகங்களின் தாக்கங்கள், இந்த இரு கிரகங்களும் உங்களுக்கு சாதாரண வாழ்க்கையை தந்தது கிடையாது. அது உங்களை உடைத்தும் மீண்டும் உருவாக்கியும் உடைத்தும் மீண்டும் உருவாக்கியும் கஷ்டத்தையும் தேடி கொடுக்கும், நல்லதையும் தேடி கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும், கவலைகளையும் கொடுக்கும். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இருந்தது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தில் ஒரு கவனத்தை நீங்க இந்த ஒரு நேரத்துல செலுத்திருப்பீங்க. ஒரு புதிய மனிதராகவே இது உங்களை உருவாக்கியிருக்கும். அதனால தான் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் மற்றவங்களை விட வேறுபட்டது என்று அனைவருமே நிச்சயமாக கூறுவார்கள். உங்களைப் போல வாழ்க்கையில யாருமே கஷ்டமும் பட முடியாது, உங்களைப் போல யாருமே எல்லா விதமான கஷ்டத்தையும் தாங்கவும் முடியாது என்று உங்களை மட்டும் தாங்க எப்பொழுதுமே எடுத்துக்காட்டாக கூறிக்கொண்டே இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். நான் கூறியது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய மாற்றங்கள் நடக்கும். நல்ல செய்திகள் தொடர்ந்து உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். ராசிக்கு 3ஆம் இடமாகிய தகவல் தொடர்பு மற்றும் பாக்கியஸ்தானங்கள் சுப கிரகங்களின் பார்வையால் புனிதம் அடைவதால் உங்கள் காதுகளில் எப்போதுமே மகிழ்ச்சியான செய்திகள் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல விழப்போகிறது. எப்போது பார்த்தாலும் பிரச்சனைகளும் அசுப செய்திகளுமே வந்து கொண்டிருந்த உங்களுடைய காதுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கைகளுக்கும் என்று கலங்கிய உங்களுடைய மொபைல் போனுக்கும் வீட்டிற்கும் இனிமே தொடர்ந்து நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கும். அது மொபைல் போன் வழிகளாகவோ அல்லது தகவல் வழிகளாகவோ உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். அதனால உங்களுடைய வீடும் உங்களுடைய குடும்பமும் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிட்டது. அது உங்களின் தொழில் வெற்றியாக இருக்கலாம், பிள்ளைகளின் உயர்கல்விக்கான வாய்ப்புகளாகவும் மாறலாம், அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள அமையலாம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு செய்திகளாக மாறி உங்களுடைய வாசல் தேடி வந்து எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கொண்டாட்டமான சுப செய்திகளின் மலையில் நீங்கள் நனைய போகும் பொற்காலம் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே வெற்றி பாதையில செல்ல ஆரம்பிக்கும். துன்பங்களின் இருண்ட காலம் முடிந்து இன்பங்களின் ராஜபாட்டை உங்களுக்குள்ள திறக்கப் போகிறது என்பதுதான் பிரபஞ்சத்தின் இறுதி தீர்ப்பு. இதுவரை தலைகீழாக மாறியிருந்த உங்களின் வாழ்க்கை இனிமே நேர்வழியில் அசுர வேகத்தில் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கும். நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் யாவும் தங்கும் தடையுமின்றி முடிந்துவிடும். சமுதாயத்தில் இழந்த கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்குள்ள பல மடங்கு கூடுதலாகவே இப்பொழுது கிடைக்கும். இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க சாதித்து காட்டிவிட்டார் என்று உங்களை அவமானப்படுத்தியவர்கள் வாயடைத்து போகும் அளவிற்கு உங்களின் வாழ்க்கை தரமானது உயரப்போகுது. விதியின் சக்கரங்கள் உங்களுக்குள்ள சாதகமாக சுழலத் தொடங்க போவதால் இனி உங்களின் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் முத்திரையாகவும் சாதனையின் சரித்திரமாகவும் மாறும் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு நியதியாக இருக்க போகிறது. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். நீங்கள் இப்பொழுது கீழிருந்து மேலே செல்லக்கூடிய ஒரு பயணத்தை தொடர போறீங்க. அது உங்களுடைய உழைப்பாலும் உங்களின் அனுபவங்களாலும் சரியான மனிதர்களின் உதவியாலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது முன்னேறி போகும். நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு வலிமையை நிச்சயமா கொடுக்கும். அந்த வலிமை தாங்க உங்களை மேலே கொண்டு செல்வதற்கு ஒரு முக்கியமான படிக்கட்டுக்களை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த 5 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும். முதல் விஷயம், உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் மறந்து விடுங்கள். அது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது. இரண்டாவதா, உங்களின் உள்மனதை நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய உள்மனது தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. மூன்றாவதா, சரியான நேரத்தில் சரியான முடிவை நீங்கள் எடுப்பதற்கு தயங்கவே கூடாது. நான்காவதாக, உங்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அது உங்களுடைய பலமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க மாற்றணும். ஐந்தாவதா, உங்களுடைய இலக்கை தெளிவாக நீங்கள் வைத்துக் கொண்டால் அதை நோக்கி தொடர்ந்து நீங்கள் சென்று கொண்டே இருந்தால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக பார்த்து தெளிவாக கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். கொடுக்கும், கவலைகளையும் கொடுக்கும். இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இருந்தது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தில் ஒரு கவனத்தை நீங்க இந்த ஒரு நேரத்துல செலுத்திருப்பீங்க. ஒரு புதிய மனிதராகவே இது உங்களை உருவாக்கியிருக்கும். அதனால தான் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் மற்றவங்களை விட வேறுபட்டது என்று அனைவருமே நிச்சயமாக கூறுவார்கள். உங்களைப் போல வாழ்க்கையில யாருமே கஷ்டமும் பட முடியாது, உங்களைப் போல யாருமே எல்லா விதமான கஷ்டத்தையும் தாங்கவும் முடியாது என்று உங்களை மட்டும் தாங்க எப்பொழுதுமே எடுத்துக்காட்டாக கூறிக்கொண்டே இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். நான் கூறியது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய மாற்றங்கள் நடக்கும். நல்ல செய்திகள் தொடர்ந்து உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும்.
ராசிக்கு 3ஆம் இடமாகிய தகவல் தொடர்பு மற்றும் பாக்கியஸ்தானங்கள் சுப கிரகங்களின் பார்வையால் புனிதம் அடைவதால் உங்கள் காதுகளில் எப்போதுமே மகிழ்ச்சியான செய்திகள் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல விழப்போகிறது. எப்போது பார்த்தாலும் பிரச்சனைகளும் அசுப செய்திகளுமே வந்து கொண்டிருந்த உங்களுடைய காதுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கைகளுக்கும் இன்று கலங்கிய உங்களுடைய மொபைல் போனுக்கும் வீட்டிற்கும் இனிமே தொடர்ந்து நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கும். அது மொபைல் போன் வழிகளாகவோ அல்லது தகவல் வழிகளாகவோ உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். அதனால உங்களுடைய வீடும் உங்களுடைய குடும்பமும் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிட்டது. அது உங்களின் தொழில் வெற்றியாக இருக்கலாம், பிள்ளைகளின் உயர்கல்விக்கான வாய்ப்புகளாகவும் மாறலாம், அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் கூட உங்க வாழ்க்கைக்குள்ள அமையலாம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு செய்திகளாக மாறி உங்களுடைய வாசல் தேடி வந்து எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கொண்டாட்டமான சுப செய்திகளின் மலையில் நீங்கள் நனைய போகும் பொற்காலம் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே வெற்றி பாதையில செல்ல ஆரம்பிக்கும். துன்பங்களின் இருண்ட காலம் முடிந்து இன்பங்களின் ராஜபாட்டை உங்களுக்குள்ள திறக்கப் போகிறது என்பதுதான் பிரபஞ்சத்தின் இறுதி தீர்ப்பு. இதுவரை தலைகீழாக மாறியிருந்த உங்களின் வாழ்க்கை இனிமே நேர்வழியில் அசுர வேகத்தில் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கும். நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் யாவும் தங்கும் தடையுமின்றி முடிந்துவிடும். சமுதாயத்தில் இழந்த கௌரவமும் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்குள்ள பல மடங்கு கூடுதலாகவே இப்பொழுது கிடைக்கும். இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க சாதித்து காட்டிவிட்டார் என்று உங்களை அவமானப்படுத்தியவர்கள் வாயடைத்து போகும் அளவிற்கு உங்களின் வாழ்க்கை தரமானது உயரப்போகுது. விதியின் சக்கரங்கள் உங்களுக்குள்ள சாதகமாக சுழலத் தொடங்க போவதால் இனி உங்களின் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் முத்திரையாகவும் சாதனையின் சரித்திரமாகவும் மாறும் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு நியதியாக இருக்க போகிறது. எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லதை மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். நீங்கள் இப்பொழுது கீழிருந்து மேலே செல்லக்கூடிய ஒரு பயணத்தை தொடர போறீங்க. அது உங்களுடைய உழைப்பாலும் உங்களின் அனுபவங்களாலும் சரியான மனிதர்களின் உதவியாலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா கை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது முன்னேறி போகும். நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு வலிமையை நிச்சயமா கொடுக்கும். அந்த வலிமை தாங்க உங்களை மேலே கொண்டு செல்வதற்கு ஒரு முக்கியமான படிக்கட்டுக்களை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த 5 விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும். முதல் விஷயம், உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் மறந்து விடுங்கள். அது உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது. இரண்டாவதா, உங்களின் உள்மனதை நீங்கள் நம்புங்கள். உங்களுடைய உள்மனது தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. மூன்றாவதா, சரியான நேரத்தில் சரியான முடிவை நீங்கள் எடுப்பதற்கு தயங்கவே கூடாது. நான்காவதாக, உங்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அது உங்களுடைய பலமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க மாற்றணும். ஐந்தாவதா, உங்களுடைய